வணக்கம். இது நிஜகண். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் வலியுறுத்தியுள்ளார். தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்றைய தினம் மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பாய்வு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றம் அற்றதாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்திருக்கிறதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் காவல்துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்திருக்கிறதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் குறிப்பிட்டிருக்கின்றார். இது எப்படி இருக்க, மறக்கப்பட முடியாத ஒரு கடந்த காலம் செம்மணியில் புலப்படுவதால் அந்த இடத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுகளுக்கு அனைத்துலக தடயவியலாளர்களின் பிரசன்னம் தேவை என்று நேற்று செம்மணியில் வைத்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் தெரிவித்திருக்கின்றார். இது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களின் உதிரி பழி சார்ந்த சர்வதேச அழுத்தத்தை குறைப்பதற்காக நகர்த்தும் புதிய தந்திரங்களுக்கு ஒரு பாதக செய்தியை வழங்கியிருக்கின்றது. எதிர்வரும் செப்டம்பரில் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்க்கமான ஒரு நிகழ்ச்சி நிரல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நிகழ்ச்சி நிரலை ஜெனீவாவில் இருந்து அகற்ற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கின்றது. இந்த நிலையில் அகாலமாக குரூரத்துடன் கொன்று புதைக்கப்பட்ட அந்த தமிழ் மாந்தர்களின் உடல்கள் அடங்கியிருக்கின்ற செம்மணிக்கு சென்று மலர் தூவி அஞ்சலித்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணி போல அட்டூழியங்களால் உருவாக்கப்பட்ட இடங்களை தடயவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களே அகழ்வு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டமையும் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தொடர்ந்தும் நிராகரித்து வரும் அனைத்துலக விசாரணை பொறிமுறையின் அவசியத்தையும் எழுப்பியிருக்கின்றது. அத்தோடு இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் நேற்றைய தினம் 26ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்திருக்கின்றார். குறித்த இந்த சந்திப்பு நேற்றைய தினம் 26ஆம் தேதி மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருந்தது. தனது இலங்கை விஜயத்தின் போது நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றம் ஒன்றுக்கான அறிகுறிகளை தான் அவதானித்திருக்கிறதாகவும் அனைத்து இன மக்களும் நிம்மதி சந்தோஷமாக வாழும் காலம் ஒன்று மலர்ந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம் தான் எதிர்க்கட்சிகளுடன் பொதுவான கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்துள்ளோம். இது தற்காலிக கூட்டிணைவே தவிர நிரந்தரமான கூட்டிணைவல்ல என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். இதை பற்றி அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்புடன் 2 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை கைப்பற்றி இருக்கின்றோம். அதேபோல பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம்தான் எதிர்க்கட்சிகளுடன் பொதுவான கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்திருக்கின்றோம். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகள் மற்றும் கொள்கைகளில் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகின்றன.
மாறுபட்ட அரசியல் கொள்கையுடன் 2 பிரதான அரசியல் கட்சிகள் நிலையான வகையில் கூட்டிணைய முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது கடந்த 23ஆம் தேதி செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான நேற்றைய தினம் பெருந்திரளான மக்களின் வருகையுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த அணையா விளக்கு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக போராட்ட களத்திற்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகரன், சாணக்கியன் மற்றும் CVK சிவஞானம் ஆகியோர் மக்களால் அடித்து திரட்டப்பட்டனர். அத்தோடு செம்மணியில் இடம்பெற்ற அந்த அணையா விளக்கு போராட்ட இடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனையும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து விரட்டியடித்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இது தொடர்பில் இளங்குமரன் MP இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறதோட செம்மணியில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். அத்தோடு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க், மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். குறித்த இந்த சந்திப்பானது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றிருக்கின்றது. மனித உரிமைகள் மற்றும் நிர்வாகத்தை பாதுகாப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முன்னேற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தின் உயர்ஸ்தானிகர் தன்னுடைய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தெரிவித்திருக்கின்றார். குறித்த இந்த கலந்துரையாடலில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் திருத்தம், மனித உரிமைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் காணாமல் போனவர்கள் மீதான விசாரணை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தியிருந்தமை கூட இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினை நீர்த்து போகாமல் இருப்பது முக்கியத்துவம் மிக்க ஒன்று என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டெர்க் அரசியல் பிரமுகர்களுடன் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் அவர் இப்படி கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் நிலவும் பிரச்சினைகள் காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினை நீர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் என்னிடம் தெரிவித்திருக்கின்றார். ஈரான், இஸ்ரேல், பாகிஸ்தான், இந்தியா, ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பலஸ்தீனம் என்று சொல்லி சர்வதேச ரீதியில் நாடுகளுக்கிடையே பிரச்சினைகள் நிலவும் போது இலங்கை விவகாரம் எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தில் காத்திரமாக பேசப்படுமா என்று நான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரிடம் கேட்டபோது, இலங்கை விவகாரம் நீர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் மனித புதைகுழிகள் விவகாரம், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி விடுவிப்பு, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக குறித்த சந்திப்பில் பேசப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.